எல்லாருக்கும் வணக்கம். நீங்க டிஎன்பிஎஸ்சி இல்லனா வேற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராயிட்டு இருக்கீங்களா? அப்போ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு, அதாவது நவம்பர் 29, 2025க்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நாம பார்க்க போறோம். வாங்க உடனே ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு நியூஸ்ல நம்ம எக்ஸாமுக்கு எது ரொம்ப முக்கியம்? இந்த கேள்விக்கு தான் நாம பதில் தேட போறோம். வாங்க இன்னைக்கோட முக்கியமான தகவல்களை ஒன்னொன்னா தெளிவா எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்ற கோணத்துல அலசி ஆராயலாம். முதல்ல நம்ம தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட முக்கியமான செய்திகளை பார்த்துடலாம். உங்களுக்கே தெரியும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல மாநில செய்திகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு. சோ இதுல நாம கொஞ்சம் ஸ்பெஷல் கவனம் செலுத்தலாம். ஒரு முக்கியமான விருது நியூஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு வெள்ளி யானை விருது, அதாவது சில்வர் எலிஃபென்ட் அவார்ட் கொடுத்திருக்காங்க. இது யாரு கொடுக்கறாங்கன்னா பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அமைப்பு. இது அவங்க கொடுக்கற மிக உயரிய தேசிய விருது. எதுக்காகன்னா சாரணர் இயக்கத்துக்கு அவர் செஞ்ச பங்களிப்புக்காக. சரி, எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க? வெள்ளி யானை விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு நேரடியா ஒரு கேள்வி வரலாம். அப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெயர் ஞாபகம் வரணும். எந்த அமைப்பு கொடுக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா நாம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பக்கம் போகலாம். இங்க பார்க்கின்சன் நோய் சம்பந்தமா ஒரு பெரிய மருத்துவ கண்டுபிடிப்பு பத்தி பார்க்க போறோம். இது அந்த நோயோட சிகிச்சையில ஒரு கேம் சேஞ்சரா கூட இருக்கலாம். ஓகே, அந்த ரிசர்ச் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லூயி உடல்கள், அதாவது லிவி பாடிஸ்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் இல்ல, நம்ம மூளையில இருக்கிற நியூரான்களுக்குள்ள உருவாகிற ஒரு விதமான அசாதாரண புரத கட்டிகள்னு சொல்லலாம். பார்க்கின்சன், டிமென்ஷியா மாதிரியான நோய்கள்ல இதை பார்க்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை மையமா வச்சுதான் அந்த புது ரிசர்ச் நடந்திருக்கு. அப்போ ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? அவங்க சொல்றது என்னன்னா, பார்க்கின்சன் நோய்ங்கிறது வெறும் நியூரான்களை மட்டும் பாதிக்கிற விஷயம் இல்ல, அது நம்ம மூளையில இருக்கிற ரத்த நாளங்களையும் பாதிக்குதான். அதாவது அவங்க மூளையில நடக்கிற சில மாற்றங்களை கவனிச்சிருக்காங்க. இதனால என்ன பிரயோஜனம் கேட்டா, இதுதான் முக்கியமான பாயிண்ட். எதிர்காலத்துல இந்த ரத்த நாளங்களை டார்கெட் பண்ணி சிகிச்சை கொடுத்தா நோயோட தீவிரத்தை குறைக்க முடியும்னு நம்புறாங்க. இது ஒரு புத்தம் புதிய வழிமுறைக்கு கதவை திறக்குது. சரி, அடுத்த செக்ஷன் ரொம்ப முக்கியம். சில முக்கியமான ரிப்போர்ட்ஸ் மற்றும் அவார்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். எக்ஸாம்ஸ்ல டேட்டா சம்பந்தமான கேள்விகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க பார்க்குற இந்த நம்பர் நிஜமாவே மனசை பாதிக்கிற ஒரு விஷயம். யுஎன்னோட புது ரிப்போர்ட் படி உலக அளவில் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் அல்லது ஒரு சிறுமி அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாலேயே கொல்லப்படுறாங்க. இது ரொம்பவே கவலைக்குரிய ஒரு புள்ளி விவரம். இந்த பார் சார்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் கொலைகள் எந்த பகுதியில அதிகமா நடக்குதுன்னு காட்டியிருக்காங்க. ஆப்பிரிக்காவுல தான் இந்த விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா அமெரிக்கா, அப்புறம் ஓஷியானியா பகுதிகள் வருது. இந்த ரிப்போர்ட்டை யுஎன்ஓடிசி மற்றும் யுஎன் விமென் 2 அமைப்புகளும் சேர்ந்து தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் பத்தி இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இது நவம்பர் 25, அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான சர்வதேச நாள் அன்னைக்கு வெளியிடப்பட்டது. இதுல இன்னொரு ஷாக்கிங் டேட்டா என்னன்னா, கொலை செய்யப்பட்ட பெண்கள்ல 60% பேர் அவங்களோட கணவர் அல்லது குடும்பத்தினரால தான் கொல்லப்படுறாங்க. ஆனா இதுவே ஆண்கள்ல வெறும் 11% தான். இந்த வருஷத்தோட தீம், அதாவது கருப்பொருள் என்னன்னா, பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான டிஜிட்டல் வன்முறையை ஒழிக்க ஒன்றிணைவோம். சோஷியல் ஜஸ்டிஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். இப்போ 53வது இன்டர்நேஷனல் எம்மி அவார்ட்ஸ் பத்தி ஒரு குவிக் அப்டேட். இந்த வருஷம் யூகே தான் நிறைய விருதுகளை அள்ளிருக்கு. ஆனா நம்ம எக்ஸாமுக்கு முக்கியமானது என்னன்னா, இந்தியால இருந்து அமர் சிங் சம்கிலா படம் நாமினேட் ஆச்சு, ஆனா விருது கிடைக்கல. சோ கேள்வி எப்படி வரலாம்னா, இந்த வருஷம் எம்மிக்கு நாமினேட் ஆன இந்தியா படம் எதுன்னு கேட்கலாம். அதனால இந்த பேரை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு தேசிய அளவிலான விருது. லோக்நாயக் ஃபவுண்டேஷனோட 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கிய விருது பிரபல தெலுங்கு எழுத்தாளர் வேலமலா சிம்மண்ணாவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விருது கூட 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் உண்டு. இப்போ நம்ம கவனம் கவர்னன்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் பக்கம் திரும்ப போகுது. இதுல 2 ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு, பார்க்கலாம் வாங்க. முதல்ல சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு முக்கியமான கூற்றை பாருங்க. நகைச்சுவைங்கிறது மனித கண்ணியத்தை, குறிப்பா மாற்றுத்திறனாளிகளோட கண்ணியத்தை எந்த காரணம் கொண்டும் மிதிக்க கூடாது. இது ஒரு வழக்கு விசாரணையின் போதே உச்சநீதிமன்றம் சொன்ன ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். தனிநபர் உரிமைகள் எவ்வளவு முக்கியம்னு இது நல்லா எடுத்து சொல்லுது. அந்த ஸ்டேட்மெண்ட்டோட பின்னணி என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு முக்கியமான பரிந்துரை வச்சிருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறவங்களை தண்டிக்க SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரத பத்தி யோசிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது SMA கியூர் ஃபவுண்டேஷன் போட்ட ஒரு மனு மேல கொடுக்கப்பட்ட பரிந்துரை. அடுத்தது ஒரு டிஃபென்ஸ் நியூஸ். சாணக்யா டிஃபென்ஸ் டயலாக் 2025. இது இந்திய ராணுவம் புதுடெல்லியில ஆரம்பிச்ச ஒரு முக்கியமான நிகழ்வு. இதோட நோக்கம் என்னன்னா, இந்தியாவோட எதிர்கால பாதுகாப்பு எப்படி இருக்கணும்னு திட்டமிடுறது தான். நம்ம குடியரசுத் தலைவர், ராணுவ தளபதி எல்லாரும் இதுல கலந்துக்கிட்டதுல இருந்தே இதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இந்திய ராணுவத்தோட எதிர்கால திட்டத்தை 3 முக்கியமான கட்டங்களா பிரிச்சிருக்காங்க. ஹாப் 2032, ஸ்டெப் 2037, அப்புறம் ஜம்ப் 2047. இதுல ஜம்ப் 2047 தான் அவங்களோட லாங் டேர்ம் கோல், அதாவது அடுத்த தலைமுறைக்கான ஒரு ஒருங்கிணைந்த படையை உருவாக்குறது. டிஃபென்ஸ் சம்பந்தமான கேள்விகள்ல இந்த 3 பேரே மேட்ச் பண்ண சொல்லியோ இல்லனா ஏதாவது ஒன்ன பத்தி கேட்கவோ வாய்ப்பு இருக்கு. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல ஒரு புது கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தியும் ஒரு முக்கியமான சர்வதேச நிகழ்வு பத்தியும் பார்க்க போறோம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இருந்து கண்டிப்பா கேள்வி வரும், அதனால இதை நல்லா கவனிங்க. மத்திய ஜவுளி அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்ராம்ஸ்னு ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு இந்த ஸ்கீம்னா, நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில புதுமைகளையும் ஆராய்ச்சியையும் போட்டித்தன்மையும் அதிகரிக்கிறதுக்கு தான். இதோட டைம்லைன் பாத்தீங்கன்னா 2025ல இருந்து 2031 வரைக்கும் பட்ஜெட் 305 கோடி ரூபாய். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா ITSS, அதாவது இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிஸ்டம்னு ஒன்னு கொண்டு வர போறாங்க. இது ரியல் டைம்ல டேட்டாவை கண்காணிக்க உதவும். நம்ம அரசியலமைப்பு தினம், அதாவது நவம்பர் 26 அன்னைக்கு பாரிஸ்ல இருக்கிற யுனெஸ்கோ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல டாக்டர் B.R. அம்பேத்கரோட வெண்கல சிலை திறந்திருக்காங்க. இதுல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, மகாத்மா காந்திக்கு அப்புறமா யுனெஸ்கோவோட அமைதி தோட்டத்துல சிலை வச்சு கௌரவிக்கப்படுற 2வது இந்திய தலைவர் டாக்டர் அம்பேத்கர் தான். இது நிச்சயமா தேர்வுல கேட்க வாய்ப்புள்ள ஒரு பாயிண்ட். சரி, நாம இன்னைக்கு பார்த்ததெல்லாம் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாமா? வெள்ளி யானை விருது யாருக்கு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. INR ரிப்போர்ட் படி ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் கொலை செய்யப்படுறாங்க. பார்க்கின்சன் ஆராய்ச்சி எது சம்பந்தப்பட்டது? மூளையில இருக்கிற ரத்த நாள மாற்றங்கள். மாற்றுத்திறனாளிகளோட கண்ணியத்தை பாதுகாக்க கடுமையான சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னது யாரு? சுப்ரீம் கோர்ட். இந்திய ராணுவத்தோட லாங் டேர்ம் பிளான் ஜம்ப் 2047. டாக்டர் அம்பேத்கர் சிலை எங்க திறந்தாங்க? பாரிஸ்ல யுனெஸ்கோ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல. சூப்பர். ஓகே, போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்ல மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எந்த டாபிக் ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஏன் முக்கியம்? சமூக நீதியா, பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதா, இல்ல நிர்வாகம் பத்தினதா? எந்த கோணத்துல அதுல இருந்து ஒரு பெரிய கேள்வி வரலான்னு யோசிச்சு பாருங்க. உங்க கருத்துக்களை பத்தி யோசிங்க. நாம அடுத்த நடப்பு நிகழ்வுகள் பகுதியில சந்திக்கலாம்.